Jayachandran Adada audio offer 5 முதல் 70% வரை discount. Presta Premium Women's Wear. Let your body love it. Ananya's Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. ஒரு மரங்களின் உயிர் காக்கும் ஒரு உன்னத பணி கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. ஒரு மரம் வேரோட தாய்மண்ணோட எடுத்து அதனுடைய வாழ்வை நீட்டிச்சு கொடுத்து மாற்றி வேற இடத்துல வச்சு மறுவாழ்வை அடையக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு திட்டம். 4000 மரங்களுக்கு மேல வாழ வச்சிருக்கோம். எல்லோரும் ஒன்றிணைந்து அதை ஒரு பெரிய பேருயிர் அப்படின்ற உணர்வோட மாற்றி வைப்போம். இதுல பெரிய சேலஞ்ச் இருக்கும். இந்த 50 வருஷம் மரத்தெல்லாம் கிரேன்லையும் ஜேசிபிலையும் பிடிக்கிறோம், தூக்க முடியல. இந்த பணிகள் எல்லாம் நாங்கெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு இதை பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம், இதெல்லாம் வெட்டி வேலை, இதெல்லாம் வளருமா, இன்னும் மரத்தை பிடிங்கி வச்சா வளர்ந்துருமா, என்ன வேலை செய்றீங்க அப்படியெல்லாம் கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த மரங்களோட மறுவாழ்வு அடைஞ்சு வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி அடைகிறாங்க. மரங்கள் நம் தலைமுறைக்கான உயிர் மூச்சு. நான் ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன்னா மரங்களை சேர்த்து வைக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் சொல்றேன். மூச்சை கொடுக்கிற ஒரே ஒரு மருத்துவர்னு பார்த்தா மரங்கள் மட்டும்தான். மரங்கள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது. பேசுது மரங்கள் எல்லாத்துக்கூடயும் நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், நீங்க எங்களை காப்பாத்துங்க, நாங்க உங்க தலைமுறையை காப்பாத்துறோம். எல்லாரும் பணம் பணம்னு ஒரு பக்கம் ஓடிட்டே இருப்பாங்க, மரம்னு ஓடுறோம். இந்த பணம் ஓடுறவங்களுக்கும் மூச்சு வேணும். மண்ணோடையும் மரத்தோடையும் நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்க அப்படின்னா அதை போய் நீங்க கட்டி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மரம் அதுவும் ஆறுதல் கொடுக்கும். நம்மளே மண்ணு தான், நம்ம இறந்தா மண்ணுல போட்டு போச்சிருவாங்க, நம்ம மண்ணாயிரும். அப்ப மண்ணுக்கும் நமக்குமான உறவு இருந்ததுன்னா நம்ம உடல் ஆரோக்கியப்படும். மரம் எவ்வளவு நாள் என்ன தேர்ந்தெடுக்குதோ அவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மரங்களோட நான் வாழ்ந்துட்டே இருப்பேன். வணக்கம், என்னோட பேர் கிரீன் கேர் சையதுங்க, கோயம்புத்தூர். நம்ம இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்ற ஒரு மரங்களின் உயிர் காக்கும் ஒரு உன்னத பணி கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த சாலை விரிவாக்க பணி, அப்புறம் திருநெல்வேலி தென்காசி சாலை விரிவாக்க பணி, இது போல பல இடங்கள்ல இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு பணி தொடர்ந்து நீண்டுட்டு இருக்கு. இது ஒரு மரங்களின் உயிர் காக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஒரு மரம் வேரோட தாய்மண்ணோட எடுத்து அதனுடைய வாழ்வை நீட்டிச்சு கொடுத்து மாற்றி வேற இடத்துல வச்சு மறுவாழ்வை அடையக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு திட்டம். இது ஒரு பேர் உயிர் அப்படின்ற உணர்வோட, இப்ப நம்ம இருக்கிற பின்னாடி இருக்கிற மரத்துக்கு ஒரு 50 வருடங்களுக்கு மேல இருக்கும். இது அரச மரம், நம்ம மண்ணின் மரங்கள்ல ரொம்ப முக்கியமான மரம். குறிப்பா அந்த பால் வரக்கூடிய மரங்கள் எல்லாமே மறுநடவு செய்யப்படும் போது அது உறுதியா வளர்ந்துரும் அப்படின்றத நாங்க தொடர்ந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து இந்த பணிகள் நடந்தும் இருக்கு, எல்லா மரங்களும் வாழ்ந்தும் இருக்கு. அது மாதிரி இந்த ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், ஆயமரம், இலுப்ப மரம், வேப்ப மரம், புங்க மரம், பூவரச மரம், இது போல நம்ம மண்ணின் மரங்கள் எல்லாமே இது போல மறுவாழ்வை அடையக்கூடிய ஒரு சில பணிகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா கட்டுமான அரசு சார்ந்த அனைத்து கட்டுமானங்களிலும் கட்டிட பணிக்கு இடையூறாக உள்ள மரங்களை வேற வழி இல்லை, இது எடுத்துதான் ஆகணும், வெட்டிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலையில் உள்ள மரங்களை மட்டும் மறுவாழ்வு அளிக்கிற முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த மறுநடவு அப்படின்ற ஒரு பணி பாத்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நாங்க ஒரு 4000 மரங்களுக்கு மேல நட்டு முடிச்சிட்டோம். அவங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம இன்னைக்கு பண்ற மரம் எப்பவுமே நாங்க எப்படி பார்ப்போம்னா, முதல் மரமா நினைப்போம். இந்த மரம் தான் முதல் மரம்ன்ற அக்கறையோட, அது ஒரு பேர் உயிரின்ற உணர்வோட ஊர் கூடி தேர் இழுக்கும் விதமா இந்த துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அதை ஒரு பெரிய பேருயிர் அப்படின்ற உணர்வோட மாற்றி வைப்போம். இதுல பெரிய சேலஞ்ச் இருக்கும். இந்த 50 வருஷம் மரத்தெல்லாம் கிரேன்லையும் ஜேசிபிலையும் பிடிக்கிறோம், தூக்க முடியல. அப்படி இருந்தாலும் அதை ஒரு முயற்சி பண்ணி அந்த இடத்துல பக்கத்துல அங்கிருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள தான் நம்ம இந்த மரத்தை நடுறோம். இருந்தாலும் அது தூக்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸா இருக்கு. அது சிரமப்பட்டாலும் நம்ம கொண்டு சேர்த்துறணும்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் பணியில நம்ம இங்க கொண்டு சேர்த்துட்டோம். இப்போ அதுக்கு உண்டான புது வீட்டுக்கு அது வந்துருச்சு, அது வாழ வச்சிருக்கோம். இந்த பணிகள் எல்லாம் நாங்கெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு இதை பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம், இதெல்லாம் வெட்டி வேலை, இதெல்லாம் வளருமா, இன்னும் மரத்தை பிடிங்கி வச்சா வளர்ந்துருமா, என்ன வேலை செய்றீங்க அப்படியெல்லாம் கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த மரங்களோட மறுவாழ்வு அடைஞ்சு வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி அடைகிறாங்க. நாங்க முதல்ல எங்களுக்கு தெரியல, இப்ப நாங்களும் ஏதாவது மரங்கள் வெட்ட வேண்டிய சூழல் இருந்தா நாங்களும் மாத்தி நடுறோம்னு சொல்லி
அந்த மாதிரி சொன்னவங்களும் இன்னைக்கு முன் வந்திருக்காங்க. அனைத்து துறைகளும், குறிப்பா நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மரங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்த உறக்க சொல்ல வச்சிருக்கோம். எங்கெல்லாம் அரசு பணிகள் நடக்குதோ, கட்டுமான பணிகள் நடக்குதோ, அங்க எல்லாமே மரங்களை மாத்தி வைக்கணும்ன்ற ஒரு முயற்சியை கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு அளவிலான பசுமை குழு அறிக்கையில கூட மரம் வெட்டுதல் அப்படின்ற வார்த்தையோட சேர்த்து மறுநடவு அப்படின்ற ஒரு வார்த்தையும் இன்று பதியப்பட்டிருக்கு. எந்த சாலை விரிவாக்க பணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் போதும் மறுநடவுக்கு உண்டான மரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதற்குண்டான பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த முயற்சி பல ஆயிரம் மரங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாகவும் ஒரு பெரிய விஷயமாகவும் கொண்டு சேர்த்திருக்கோம் அப்படின்றதுல கிரீன் கேர் ஒரு பெரிய பெருமையாவே நாங்க சொல்லிக்கிறோம். இது கோயம்புத்தூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பெருமை. எங்களுடைய இந்த மரங்களை காப்பாற்றுற பணி அப்படின்றது ஒரு 28 ஆண்டு காலமா இதுல பயணிக்கிறோம். ஏன்னா மரங்கள் நம் தலைமுறைக்கான உயிர் மூச்சு. நான் ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன்னா மரங்களை சேர்த்து வைக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் சொல்றேன், நம்ம சேர்த்து வச்சுட்டு போற எந்த ஒரு சொத்தும் நிரந்தரம் இல்லை. நமக்கான தலைமுறை, நம் பேர குழந்தைகள்லேருந்து நம்ம தலைமுறையெல்லாம் மூச்சு விட்டு வாழணும். மூச்சு இருந்தாதான் அவங்களால வாழ முடியும். அந்த மூச்சை பாதுகாக்கணும். மூச்சை கொடுக்குற ஒரே ஒரு மருத்துவர்னு பார்த்தா மரங்கள் மட்டும்தான். மரங்கள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது. மரங்களினுடைய உயிர் மூச்சு நமக்கு தலைமுறைக்கு வேணும் அப்படின்ற உணர்வை சுமந்துட்டு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் ஓடுறோம். 4000 மரங்களுக்கு மேல வாழ வச்சிருக்கோம் இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு பணியில. அது போக மரங்கள் வெட்டப்படுறது எங்களோட பணியே மரங்களை மாத்தி நடுறது இல்லை. எங்களோட பணி மரங்களோட உயிரை காப்பாத்துறது. ஒரு ஆசாசையா ஒருத்தர் வந்து ஒரு செடியை வச்சு அதை வளர்த்தெடுத்து சாலையோரங்கள்ல அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு கூண்டு வச்சு பராமரிச்சு ஒரு நம்ம உயரம் வளர்க்கிறது அப்படின்றது பெரிய சேலஞ்சா இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல நம்ம முன்னோர்கள் நட்டு வைத்து வளர்த்தெடுத்த மரங்கள், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான். இவங்கெல்லாம் வந்து 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய மரங்கள். இது போல பல 100 மரங்கள், பல 1000 மரங்களை மறுநடவு பண்ற பணிகளையும் வெட்டாம தடுக்கிற பணிகளையும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து குறிப்பா வனத்துறைக்கு வந்து பயிற்சியே அளிச்சிருக்கோம். இந்த மரங்களை எப்படி மறுநடவு பண்றது, இந்த மரத்தை எப்படி ட்ரிம் பண்றது, இதுக்கு எப்படி சாணி வச்சு கட்டுறது, இதுக்கு எப்படி வந்து அதனுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த வாகனங்களை தேர்வு பண்றது, அதை எப்படி கொண்டு போய் அந்த தாய்மண்ணோட எடுத்து கொண்டு போய் வைக்கிறது, இது போல ஒவ்வொரு பகுதிகளிலையும் களப்பயிற்சிகளை நம்ம அளிக்கிறோம். அது போக தன்னார்வலர்களுக்கும் நிறைய நம்ம இதை கொடுக்குறோம். இது வந்து தொடர்ந்து நம்மளோட முடிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுல உறுதியாகவும் உணர்வாகவும் இருக்கிறோம். இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பாக புத்தகமும் வெளியிட போறோம். நம்ம கோவை மாவட்ட வனத்துறை சார்பா ஒரு மரங்களுக்கு மறுவாழ்வுன்ற அடிப்படையில் புத்தகம் வெளியிட போறோம். இது வந்து உலகெங்கும் எல்லாரையும் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு மரத்தை மாத்தி நடுறது அப்படின்றது யாரும் செய்ய முடியும், எல்லாராலும் இது முடியும். இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம்தான். முறையா பண்ணா போதும். ஒரு பெரிய பேசுது மரங்கள் வந்து எல்லாத்துக்கூடயும் நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், நீங்க எங்களை காப்பாத்துங்க, நாங்க உங்க தலைமுறையை காப்பாத்துறோம். என் தலைமுறையை காப்பாத்த, என் தலைமுறை மட்டுமல்ல இந்திய மக்களினுடைய தலைமுறைகளை காப்பாத்த இந்த மரங்கள் எல்லாம் நிறைய ஊர்கள்லையும் மாநிலங்கள்லையும் நட்டு வச்சிருக்கோம். தலைமுறைக்கு இவங்களே சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த மரத்தை மறுநடவு பண்றோம்னா மரம் தான் கூப்பிடுச்சுன்னு சொல்றேன். மரங்களே நம்மளை தேர்வு பண்ணும், மரங்களே நமக்கு கற்றுக் கொடுக்கும். தன் வாழ்வை தீர்மானிக்க மரங்கள் எடுக்கிற முயற்சி தான் அந்த மரங்களுக்கு மறுவாழ்வு. நம்மெல்லாம் சும்மா தான், மரம் தான் எல்லாமே. நானும் ஒரு மரம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நான்லாம் ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் மாத்தி வச்சிரு வளர்ந்துட்டு இருக்கிற மரத்துக்கிட்ட போய் தான் சொல்லுவேன். அது சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கும் எனக்கும் ஒரு பெரிய உறவு, ஒரு காதல் தான். மரங்கள் மீது எப்படி நமக்கு வந்து அக்கறை வந்தது, ஆசை வந்ததுன்னு சொன்னா அவங்களா நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டு போனாங்க. எல்லாரும் பணம்னு ஒரு பக்கம் ஓடிட்டே இருப்பாங்க, மரம்னு ஓடுறோம். இந்த பணம்னு ஓடுறவங்களுக்கும் மூச்சு வேணும் அப்படின்னா இந்த மரம்னு ஓடினாதான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி விதைத்து கொண்டே இருக்கிறோம். எங்கெல்லாம் வெட்ட வேண்டிய சூழல் வருதோ முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். அந்த முயற்சிகள்ல வாழ்ந்திருக்கிற மரங்கள்லாம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் நம்ம கூட இருப்பாங்க. இவங்க இந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வைப்பாங்க. எல்லோட மூச்சுக்குள்ளேயும் உள்ள போய் எங்களெல்லாம் வெட்டாதீங்க, நீங்க இந்த மாதிரி காப்பாத்துங்க, இவங்க வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி உறக்க சொல்றோம். உங்களை போன்ற மீடியாக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மீடியாக்கள்லாம் வெளியிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கிற அளவுக்கு நீங்களும் சேர்ப்பீங்கன்றதை நம்புறோம். இந்த இடத்துல நாங்க இல்லை அப்படின்னா இந்த மரங்கள் ஒரு வளர்ச்சி பணி நடந்தாங்கன்னு இந்த பாலம் போட்டே ஆகணும், மக்கள் இதை கடந்து போயே ஆகணும். மரங்களை மாத்தி நட முடியலன்னா வெட்டப்படக்கூடிய சூழல் தான் இதுவரைக்கும் இந்த மண்ணில் நடந்திருக்கு. இனி ஒருபோதும் இது போல வாழக்கூடிய மரங்களை அரசே வெட்டாது அப்படின்றதுக்கு ஆன உறுதி தான் நம்ம வந்து மறுநடவு அப்படின்ற ஒரு விஷயமும் மாவட்ட பசுமை குழுலாம் சேர்க்கப்பட்டிருக்குன்றத நம்ம வந்து மகிழ்ச்சியா தெரிவிக்கிறோம். மரம் எவ்வளவு நாள் என்ன தேர்ந்தெடுக்குதோ அவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மரங்களோட நான் வாழ்ந்துட்டே இருப்பேன். அது எனக்கு மூச்சு கொடுத்துட்டே இருக்கும். மண்ணோடையும் மரத்தோடையும் நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்க அப்படின்னா அதை போய் நீங்க கட்டி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மரம் அதுவும் ஆறுதல் கொடுக்கும். அது மாதிரி அந்த மரம் கொடுக்குற ஆரோக்கியம், ஆக்சிஜன் எல்லாமே அதிக அளவில் இருக்கனால எனக்கு வந்து நீண்ட ஆயுளை கொடுத்து மரங்களை காப்பாற்றுற பணியை தொடர்ந்து முன்னெடுக்க வைக்கும். முடிந்தவரை ஓடுவோம் மரங்களுக்காக வாழ்நாள் முழுவதும். மகிழ்ச்சி. இது என்ன மரம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. அரச மரம். ஓகே, மரங்களோட அரசன் தான் அரச மரம். அதனாலதான் இதுக்கு அரசன் பேர் வச்சிருக்கோம். மிகப்பெரிய 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பெரிய பேர் உயிர். இந்த மரத்துக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? உங்க ஊர்ல இருந்து தானே எடுத்திருக்கோம். எவ்வளவு?
60 வருஷம் இந்த மரம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு உங்களோட இல்லையா? அப்ப அந்த மரம் சாகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கோவை மாவட்ட ஆட்சியருடைய பசுமை குழுவினுடைய உத்தரவின் பேர்ல தான் அந்த மரங்களுக்கு மறுவாழ்வு பணி இன்னைக்கு நடக்குது. இந்த மரம் இன்னும் 940 ஆண்டுகள் வாழப்போகுது. 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய மரம். உங்க ஊர்ல உள்ள அத்தனை பேத்துக்கு மூச்சு காத்தையும் நம்ம காற்றில் உள்ள மாசையும் சுத்தப்படுத்தி நமக்கு ஆரோக்கியமான ஒரு பெரிய நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான மரம். அது இல்லாம அரச மரம் அப்படின்றது ஒரு பெரிய கடவுள்னு வடிவமா பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பால் வரக்கூடிய மரம் பார்த்திருப்பீங்க. இதுல நம்ம இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா பல உயிர்கள் இதை சார்ந்து வாழும். பல ஆயிரம் பறவைகளுக்கு வீடாகவும் சிறு சிறு உயிரினங்கள் இதுல வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அந்த பள்ளிகள்ல இருந்து சிறு எறும்புகள் கூட நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இது மாதிரி பல உயிர்களுக்கு வாழ்விடமாகவும் நம்மளுடைய இந்த மண்ணிற்கான மிகப்பெரிய ஆரோக்கியம் நிறைந்த ஒரு மரமாகவும் ஒரு பெரிய மருத்துவராகவுமே இந்த அரச மரத்தை நம்ம பார்க்கிறோம். இது இந்த மறுவாழ்வு செய்யற பணி அப்படின்றது ஒரு இந்த பகுதி மக்களுடைய இந்த கையில தாய்மண் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்ற பணி ஒரு உயிரை அப்படியே எடுத்துக்கொண்டு திரும்ப வச்சு வாழ வைக்கக்கூடிய பணி. இது எல்லா ஊர்லயும் பெரிய அளவில் நீங்க பார்த்துருக்க முடியாது. ஆனா நம்ம கோயம்புத்தூர் இந்திய அளவுல இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு பணியை நம்ம மாவட்ட ஆட்சியர்ல இருந்து நம்ம வனத்துறை அதிகாரிகள் இருந்து எல்லா துறை அலுவலர்களும் இதை தொடர்ந்து பண்றோம். இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்தியா முழுவதும் இப்போ நம்ம பண்ணமும் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இந்த அரச மரம் இன்னும் நம்ம 960 ஆண்டுகள் நம்ம தலைமுறைக்கும் மூச்சு கொடுக்குன்ற நம்பிக்கையோட தான் இன்னைக்கு தாய்மண்ணை வச்சிருக்கோம். இது கூட ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். பேசிட்டு நம்ம எல்லாரும் பேசுவோம். பேசிட்டு மரங்கள்லாம் பேசும் இல்லையா, மரங்களுக்கும் உயிர் இருக்குன்ற உணர்வோட 2 நிமிஷம் பேசுறோம். பேசிட்டு நம்ம மண்ணு போட்டுடலாம். சரியா? உனக்கு ஒரு 60 வயசு இருக்குன்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இன்னும் பல ஆண்டு காலம் நீ எங்களுக்கெல்லாம் மூச்சு கொடுக்கணும், இந்த பகுதியை வளமாக்கணும். அதே மாதிரி இந்த பசுமையும் கோவையினுடைய பசுமையும் மீட்டெடுக்கணும். இந்த நதிக்கரையில உன்னை மீட்டெடுத்து நம்ம கொண்டு வைக்கிறோம். இந்த நதியும் நல்ல செல்வ செழிப்பாகும். மாசுபட்டு, ஏன்னா இப்ப நிறைய மக்கள் பெருக்கத்தினால நதிகள் எல்லாம் மாசுபட்டு போயிருக்கு. நிறைய குப்பைகள் அப்படின்றது எல்லாமே நதிக்கரையோரங்களை கொட்டுறதை பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம நல்ல நீரையும் நம்ம மேல இருக்கக்கூடிய குருடி மலை, இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நல்ல மழை பெஞ்சு நல்ல தண்ணி அதிகமாக வரவும் ஆரோக்கியமா இருக்கவும் இந்த பகுதிகள் செழிப்படையவும் இந்த மக்களினுடைய வளத்துக்காகவும் நம்ம மாவட்டத்தினுடைய வளத்துக்காகவும் நீங்கெல்லாம் நல்ல அக்கறையோட செய்யணும். உங்களை போன்ற மரங்களை நாங்க மறுநடவு பண்ணி காப்பாற்றுறோம். எங்க தலைமுறை நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அதே மாதிரி மண்ணு, எல்லாரு கையிலையும் மண்ணு கொடுத்துருக்கேன் இல்லையா, இவ்வளவு தூரம் மண்ணை கொடுத்து கையில வைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நம்மளாம் மண்ணில் விளையாடி இருப்போம், மண்ணை தின்னு அடி வாங்கியிருப்போம் இல்லையா சின்ன வயசுல. இப்ப யாராவது நம்ம குழந்தைங்களை மண்ணில் விடுறோமா? உங்க குழந்தைங்க மண்ணில் விட்டுருக்கீங்களா? என்னைக்காது? ஏன் விடல? வாயில வச்சிருவாங்க. ஆனா நம்ம வாயில வச்சிருக்கோம். அப்ப என்ன காரணம்? நம்மெல்லாம் அப்ப நல்ல மண்ணு நல்லா இருந்தது. சரியா? மண்ணு நல்லா இருந்துச்சு, நம்மளை விளையாட விட்டாங்க. இப்போ எங்கேயுமே மண்ணு சுத்தமாவே இல்லை. கொஞ்சம் நஞ்சம் மண்ணு இருந்தா கூட அந்த மண்ணு கெட்டு போயிருக்கு. மண்ணுல உயிர் இல்லை. அப்போ மண்ணுக்கு நமக்குமான உறவே இல்லாம போச்சு. நம்மளே மண்ணு தான். நம்ம இறந்தா மண்ணுல போட்டு போச்சிருவாங்க, நம்ம மண்ணாயிருவோம். அப்போ மண்ணுக்கும் நமக்குமான உறவு இருந்ததுன்னா நம்ம உடல் ஆரோக்கியப்படும். நம்ம இப்ப மருத்துவம், மாத்திரை இதெல்லாம் தேவையில்லை. மண்ணு கூட உறவு இருந்தா, மண்ணு கூடயும் காத்து கூடயும் தண்ணி கூடயும் எல்லாரோடவும் எல்லா உயிர்களோடவும் நம்ம ஒன்றிணைந்தா வாழணும். இந்த மண் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்ற உணர்வோட மண்ணையும் பாதுகாக்கணும், மரத்தையும் பாதுகாக்கணும்னு வேண்டிட்டு இந்த தாய் மண்ணை நம்ம போடலாம். சரியா? எல்லாம் அது வாழணும்னு வேண்டிட்டு அங்கிருந்தே அப்படியே போடலாம். சரியா? போடுங்க. காப்பாத்திடுவீங்களா எல்லாரும்? ரைட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Presta Premium Women's Wear. Let your body love it. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.